என்னம்மா துணியெல்லாம் துவைச்சதுக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபா. இதையும் சேர்த்து தரட்டுமா? முதல்ல என்கிட்ட கொடுங்க, அப்புறம் என் கையால உங்ககிட்ட கொடுக்குறேன். சரிந்தா, இதைய வச்சுங்க, அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? 16 ரூபாய் 20 காசு. பணம் ஜாக்கிரதை. சரி சரி. ஏய், என்ன? என் ரூமை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? காசு கொடுத்தியா? வா தர்றேன். எங்கெல்லாம் பெருக்கணும்? இந்த இடத்துலதான் கூட்டி பெருக்கணும். முதல்ல கூலியை சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கிய? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? அது இனிமேதான் பாக்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிறேன். அடப்பாவி, அவ்வளவு பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேனே. அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே. நானும் செய்யறேன். யாருமே பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. மேனகா, என்னம்மா இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒரே தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி, இரு வரேன். இங்க வா. ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. அக்கா, ஒரு பின் இருந்தா கூட பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியேன்னு சித்தி திட்டுவா. பிரசாத் ரூமுக்கு போயிருந்தியா? என்ன நடந்தது சொல்லு. என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் பணம் சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு? போய் சொல்லாத. ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி, நீ திருந்திடுவேன்னு நினைச்சேன். மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல, அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இதப்பா 2வது முடிச்சு. இந்த 2க்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? பைத்தியக்காரன் இவன் என்ன பண்ணுவான்? வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது. அது போதும் எனக்கு. Yes, I did it. நான் தான் அவளை கெடுத்தேன். இப்ப என்ன பண்ண போற? எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா? You know why I did it? உன்னாலதான், உன் நினைவாலதான் வெறி பிடிச்ச அலையறேன். அந்த வெறிதான் மேனகா பலியாகிறதுக்கும் காரணம். சோ என்ன குத்த சொல்லாத. நீ காரணம், உன் அழகு காரணம். என்னுடைய ஆரோக்கிய நண்பன் உன்னை காதலிக்கிறான் தெரிஞ்சுதான் நான் இதை சொல்றேன். நான் உன்னை விரும்புறேன். I love you and I must get you.
செல்வி, உன்னை அடையிறதுன்னா ரொம்ப ஈஸி. என் பணத்தினால உன்னை விலைக்கு வாங்கிட முடியும், ஹோல்சேல. உன்னாலே நாங்க 2 பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்தா அதை பத்தி நான் கவலைப்படல. டீக்கா? பலாத்காரத்தினால நான் பெண்கள் அடையிறது இல்ல. வேணும்னா மேனுகாவை கேட்டு பாரு. நோ வயலன்ஸ். என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல 3 முடிச்சுதான், உன்னை அடையறது தான். நீ இப்ப எங்க போறீங்கன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல, அது தவிர காதுல சங்கன்னு எனக்கு தெரியும். டீக்க, பாலாஜியை நான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். போடா. ஏன் பாலாஜி தாடி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இந்த காம்பவுண்ட சுத்தி வரானே, அவனை நீ பாத்துக்கிய? பார்த்தது இல்லையா? யார் அவன்? அதைத்தானே ஒண்ணு கேக்குறேன். பார்த்தவன் உனக்கே தெரியல, பார்க்காதவன் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், நம்ம பிக்னிக் போறதுக்கு. அப்ப நாளைக்கே புறப்படுறான். எப்படி போறோம்? கார்ல போறோம். கார் இது பிரசாத் ஏற்பாடு பண்றானே. பிரசாத் எதுக்கு? அதோ பிரசாத். எப்படி குதிச்சா மத்தியா? பிரசாத் நீச்சல்ல பெரிய சாம்பியன். நான் பாக்குறதுல தான் சாம்பியன். சுட்டு போட்டாலும் நீச்சல் வராது. பேச்ச மாத்தாதீங்க. பிக்னிக் நான் வரல. அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்காவது நீ பிக்னிக் வரணும். நான் வர மாட்டேன். இது பாரு, அப்புறம் நான் அந்த சின்ன குளத்துல விழுந்துருவேன். ஏன் கிட்ட விழுறதானே? நீ இங்க வராதே. விபத்து நடந்த போது மணி என்ன இருக்கும்? 4 மணி இருக்கு. அது விபத்தில் இன்ஸ்பெக்டர் கொலை. தண்ணியில முழுகிட்டு இருந்த காப்பாத்தாம கல்லு மாறு போட்ல உட்கார்ந்திருந்தாரு இவரு. இங்கேயே சார் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணவே இல்ல. எப்படி முடியும் இன்ஸ்பெக்டர்? நீச்சல் தெரியாத. அவருக்கு நீச்சல் தெரியும். சத்தியமா தெரியாது இன்ஸ்பெக்டர். நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தா என் ஆறு நண்பன் காப்பாற்ற இருந்திருப்பேனா? தலைய பிச்சுக்கிட்ட போம் கத்துன. வேற என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர்? நடிப்பு. முதல்ல அவனை கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். அவன் பெரிய கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், தண்ணியில தள்ளிவிட்டா அது கொலை.
மூழ்கினவனை காப்பாத்த கையால் ஆகலைன்னா அது குத்தமா இன்ஸ்பெக்டர்? நீங்களே சொல்லுங்க. எதுக்கும் மேல விசாரிக்கணும். ஸ்டேஷன் போலாம் வாங்க. அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துடும். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீயா? எதுக்காக வந்த? நான் தான் சாட்சி. இல்ல, நான் கொலை செய்யல. பயப்படுற பாத்தியா? நான் வெறும் சாட்சி இல்ல, மனசாட்சி. இப்ப புரியுதா? உனக்கு என்ன வேணும்? போயிடுங்க இருந்து. இனிமேதான் என் வேலையே ஆரம்பண்டா தம்பி. என்ன செய்வ? செஞ்ச பாவம் என்ன செய்யும் சொல்லு? பின்னாலேயே துரத்தும். நானு இனிமே உன்னை பின்னாலேயே துரத்த போறண்டா தம்பி. டேய் படுபாவி, 3வது முடிச்சும் போட வச்சிட்டியடாப்பா. இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன். துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன். ஏய், நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? யாருன்னு கேட்டா ஏதேதோ சொல்ற. போயிடு. ஏய், என் பின்னாலே வந்த உன்னை என்ன செய்யும் பாரு. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யூ கான்ட் கில் மீ. என்ன கொல்லணும்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும். பிகாஸ் ஐ ஆம் யுவர் கான்சியன்ஸ்.